தூத்துக்குடியில் புதியதாக அமைக்கப்பட்டுள்ள டைடல் நியோ தகவல் தொழில்நுட்ப பூங்காவை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 4.16 ஏக்கர் பரப்பில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. தென் கொரியாவில் நிகழ்ந்த விமான விபத்தில் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் உயர்வு. விமானத்தில் இருந்த 181 பேரில் 179 பேர் உயிரிழந்ததாக தகவல். இந்து சமய அறநிலையத்துறைக்கு கடந்த 3 ஆண்டுகளில் 10 கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டிக் கொடுத்தது திராவிட மாடல் ஆட்சி. அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். சபரிமலை சீசன் மற்றும் அரையாண்டு விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் குவியும் சுற்றுலா பயணிகள். முக்கடல் சங்கமம் உள்ளிட்ட பகுதிகளில் நீண்ட நேரம் காத்திருந்து சூரிய உதயத்தை பார்த்து ரசித்த பொதுமக்கள். 2024 மலையாள சினிமாவுக்கு 700 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கேரள திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் தகவல். 2024 வெளியான 199 திரைப்படங்களில் 26 திரைப்படங்கள் மட்டுமே ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றதாக தகவல். உலக மகளிர் ராபிட் செஸ் போட்டி இந்திய வீராங்கனை கொனேரு ஹம்பி சாம்பியன் பட்டம் வென்று அசத்தல். இந்தோனேசிய வீராங்கனை ஜரீன் சுகந்தரை வீழ்த்தி அபார வெற்றி. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் ஏவப்பட்ட PSLV C-60 ராக்கெட். பழவேற்காடு மீனவர்கள் நாளை கடலுக்கு செல்ல தடை விதித்த மீன்வளத்துறை உதவி இயக்குனர் அஜய் ஆனந்த். தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கள ஆய்வில் ஈடுபடுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். டைடல் பார்க் புதுமை பெண் விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். இந்தியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியின் 2வது இன்னிங்ஸில் ஆஸ்திரேலிய அணி திணறல். இந்திய வீரர் பும்ரா 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தல். அஜர்பைஜான் விமான விபத்திற்கு மன்னிப்பு கோரினார் ரஷ்ய அதிபர் புதின். விசாரணைக்கு ரஷ்யா முழு ஒத்துழைப்பு வழங்கும் என அறிவிப்பு.